நான்லாம் 17 குடிச்ச உடம்பு. 3 வேளையும் பயணி குடிச்சிருப்போம். 3 வேளையும் சாப்பிட மாட்டோம், பயணி குடிச்சிருப்போம். நிறைய கேரளா மொழி படம், தெலுங்கு படம் தான் நிறைய வந்துகிட்டு நம்ம படமே வரலன்னு சொன்னேன். பாமாயில கலந்தாதான் தேங்காய் எண்ணெய், பாமாயில கலந்தாதான் கடலை எண்ணெய். சட்டம் சொல்லுதுங்க. இந்த பனைமரத்தை எப்படி நாம் பயன்படுத்த இருக்கிறோம், எப்படி பயன்படுத்த வேண்டும், இதை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதை மக்கள் மனதிலே ஒரு நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய அருமையண்ணன் எம் ராஜேந்திரன் அவர்கள் இந்த படத்தை சிறப்பாக தயாரித்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்துகின்ற மரியாதைக்குரிய கவி பேரரசர் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் வைரமுத்து அவர்கள் தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற மேடையில் இருக்கின்ற அனைத்து நட்சத்திரங்கள், இயக்குநர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள், தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநில பொருளாளர் AM சதகத்துல்லா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள், இதை எடுத்து வெளியிட வருகின்ற ஊடக பத்திரிகை நண்பர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாகவும் வாழ்த்துதனை தெரிவித்துக் கொண்டு, இன்று பனைமரம் என்பது ஒரு காலகட்டத்தில் மிக சாதாரணமாக எளியவனாக தெரிந்தது. அப்ப எளியவர்கள் பயன்படுத்திய பொருள் இந்த பனை பொருள். நாங்கள் எல்லாம் கஞ்சி குடிப்பதற்கு, கஞ்சி கூட்டுக்கு நாங்கள் பயன்படுத்துவது பனை வெல்லம். அப்போ கருப்பட்டி காப்பி குடித்தால் நாங்கள் ஏழைகள், சர்க்கரை போட்டு காப்பி குடித்தால் அவர்கள் பணக்காரர்கள். உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியும், அந்த காலத்துல அரிசி சோறு சாப்பிடுறாங்க அவங்க வீட்டுலன்னு சொல்லுவாங்க. அரிசி சோறு சாப்பிட்டா பணக்காரன், கம்பங்கூழு கேப்பகளி சாப்பிட்டா அவன் ஏழை. அப்ப நம்ம எல்லாம் கம்பங்களி கேப்பகளி சாப்பிட்டவர்கள். அதே நிலை இன்றைக்கு பாத்தீங்கன்னா கம்பங்களி கேப்பகளி சாப்பிடுறவங்க எல்லாம் பணக்காரங்க. இன்றைக்கு அரிசி உணவு சாப்பிடுறவங்க எல்லாம் ஏழை எளியவங்களா மாறி இருக்கிறாங்க. இது போன்றுதான் அந்த பனை வெள்ளத்துக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. இந்த பனை மரம் என்பது நாங்கள் எல்லாம் ஆண்டு அனுபவித்தவர்கள். நாங்கெல்லாம் சிறு வயதில கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் எங்க வீட்டுல அந்த பனை ஏறி அந்த பதநீரை கொண்டு வருவார்கள். என்னுடைய தாயாருடைய பணி என்பது அதை காய வைத்து பனவெள்ளமாக உருவாக்கப்பட்டு பெரிய பரன் அடிக்கிறோம். எங்க ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா பரன் மேலதான் அடுக்குவோம். அந்த பரன் மேல பனவெள்ளத்தை அடுக்கி அதற்கு பிறகு அந்த கோடை காலத்துல விற்பனை செய்வாங்க எங்க அம்மா. எங்க அம்மா செய்யற வேலையை இப்போ என்னுடைய மனைவி செய்ய முடியுமா? என்னுடைய மகா செய்ய முடியுமா? முடியாது. ஆகவே பனைமரம் என்பது நீங்க சொன்னீங்க, அண்ணன் பேரரசு சொன்னாங்க, நிறைய விஷயங்களை எல்லாருமே சொன்னாங்க. பனைமரம் ஓலை அந்த முனைஞ்சி பனை செருப்பா நாங்க போட்டுக்கிடுவோம், செருப்பாக அமையும். படுப்பதற்கு கட்டிலாக சட்டமாக அந்த மரத்தை சட்டமாக்கி கொள்ளுவோம். அந்த கட்டில படுத்தீங்கன்னா அவ்வளவு சுகமா இருக்கும். அந்த பனை ஓலையில முட்டாய்பட்டி செய்வோம். அப்பெல்லாம் முட்டாய்பட்டினா நீங்க தென்னகத்துல பாத்தீங்கன்னா ஏணிப்படி மிட்டாயின்னு சொல்லுவாங்க. அது அந்த பெட்டியில ஓலை பெட்டிலாம் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் சென்னைக்கு வரும்போது திருநெல்வேலியில் வந்து ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஒரு வாசம் இருக்கும். அந்த மிட்டாய் வாசம் இருக்கும், அந்த பனை ஓலை வாசம் இருக்கும். அந்த பனை ஓலையை சாப்பிட்டா அந்த அளவிற்கு அனைத்து உணர்வுகளையும் நம்ம வெளிப்படுத்த முடியும். அதே நீங்க நொங்கு பார்த்தீங்கன்னா சென்னையில எல்லா இடங்களும் நொங்கு மக்கள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. பனை கிழங்கு சாப்பிட்டால் கேன்சர் வராது என்பதை கண்டுபிடித்து சொல்றாங்க. அன்றைக்கு இந்த சுகாதாரம், அன்றைக்கு இருந்த உணவு இப்போ அப்படியே தலைகளை மாறி அன்னை சொன்ன மாதிரி பணம் கருப்பட்டி காப்பி என்று போர்டு போட்டு விற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. எண்ணெய் கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிடுறீங்களா? இப்போ யாராவது வந்திருக்கிறவங்க கலப்படம் இல்லாத எண்ணெய் யாராவது சாப்பிடுறீங்களா? ஒரு முறை ஒரு ஊடகத்தினுடைய செய்தியாளர் என்னுடைய கேள்வி கேட்கிறாங்க. ரஷ்யாவில் போர் இருக்கு, பாமாயிலும் சன்ஃபிளவர் ஆயிலும் விலை கூடி இருக்கு, ஏன் தேங்காய் எண்ணெய் விலை கூடுதுன்னு கேட்டாங்க. நான் ஒரே பதில் சொன்னேன், பாமாயில் விலை கூடினால் தேங்காய் எண்ணெய் விலை கூடும், கடல் எண்ணெய் விலையும் கூடின்னு சொன்னேன். அப்படி என்ன அர்த்தம்? பாமாயில கலந்தாதான் தேங்காய் எண்ணெய், பாமாயில கலந்தாதான் கடலை எண்ணெய். சட்டம் சொல்லுதுங்க, இனிப்போட இனிப்பை கலந்து கொள்ளலாம். நான்லாம் 17 குடிச்ச உடம்பு. ஏன்னா 17 நாங்க ஏன் குடிச்சோம்னா பசியை அடக்குவதற்காக குடிச்சோம். நாங்க 3 வேளையும் பயணி குடிச்சிருப்போம், 3 வேளையும் சாப்பிட மாட்டோம், பயணி குடிச்சிருப்போம். ஆனா அதன் பிறகுதான் தெரியுது 120 கிலோ உப்பு மூடைய நான் தோல்ல சுமந்திருக்கேன். 120 கிலோ உப்பு மூடை, அந்த வெயிட் ஒரு மூடைன்னு சொன்னா 120 கிலோ அது தோல்ல சுமந்திருக்கும். அதுக்கு பலன் கொடுத்தது யாரு? பதநீர். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பதநீர் தான் என்னுடைய உடம்புக்கும் எலும்புக்கும் தசைக்கும் வலு கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகள்லாம் 25 கிலோ மூடம்பாங்க. என்னடா ஒரு மூடையே 25 கிலோ தான், அவனை தூக்க சக்தி இல்லை. அந்த அளவிற்கு இன்று பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா வேலை வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஒரு கட்டத்துல என்னை கூட விக்ரமராஜா இதை கேட்க மாட்டாரா, வட இந்தியர்களுக்கு வேலை தருகிறார்களே என்று சொல்லலாம் குற்றச்சாட்டு சொன்னார்கள். நான் இப்பவும் சொல்றேன், எல்லாரும் அமர்ந்திருக்கிறீங்க, இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்களுக்கு வேலை தருவதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம். உண்மையெல்லாம் கடைகள்ல
வேலைக்கு ஆள் வேண்டாம் என்ற போர்டு தான் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு வேலைக்கு ஆள் வேண்டும் என்று போர்டு இருக்கிற. சாதாரணமா படிப்பே தேவையில்லைங்க. மினிமம் 15,000 ரூபாய் சம்பளம், 3 வேளை சாப்பாடு, தங்கு இடம் கொடுக்கிறோம். அதை தாண்ட 20,000 ரூபாய், 25,000 ரூபாய், 30,000 ரூபாய், 40,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வேலை செய்யறதுக்கு நம்ம ஆட்கள் எங்க இல்ல, உடம்பில் வலு இல்லை. ஆகவேதான் வெளி மாநிலத்தவரை நாம் இறக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்க. ஏன் சொல்றேன்னா, சத்தான பானம் பனை வெல்லம். பதநீர் பனை மரத்தை அரசு தேசிய மரமாக அறிவித்திருக்கிறார். இந்த பனைமரத்தை பாதுகாக்கணும், பனைமரை நம்மை பாதுகாக்கும். படத்தையே பனை என்ற பெயரிலே இவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. நிறைய கேரளா மொழி படம், தெலுங்கு படம் தான் நிறைய வந்துகிட்டு, நம்ம படமே வரலன்னு சொன்னேன். சில நேரங்கள் அப்படி வராதுன்னு சொன்னாங்க. பேரரசன் அப்படி கேட்டேன். ஆனால் இந்த பனை படம் கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற நம்மளாம் என்ன செய்யணும்? எல்லா சினிமாவும் போய் வீட்டில் பார்த்துருவோம். ஆனால் இதை தியேட்டரில் போய் பார்க்கணும். நீங்கள் வீட்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி தியேட்டரில் போய் பார்க்கணும். உங்கள் நண்பர்களை அழைச்சிட்டு போகணும். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும், பயணம் தரும் என்பதை சொல்லி, இந்த நிகழ்ச்சியில் எங்களையும் அழைத்து கௌரவப்படுத்திய ராஜேந்திரன், இந்த படக்குழுவினர், டீம் ஒர்க், இது எல்லாமே ஒரு எடிட்டிங், இசை, டீம் ஒர்க். ஒரு டீம் ஒர்க் தான் ஜெயிக்கும். நல்ல டீம் அமைஞ்சிருக்கிறாங்க. நடிகையிலிருந்து நடிகர் வரை இல்முகத்தோடு அற்புதமா டீம் அமைஞ்சிருக்கிறாங்க. இந்த டீம் எடுத்த முயற்சி கட்டாயமாக வெற்றி பெறும். எல்லா வல்ல இறைவன் இதுக்கு துணை இருப்பார். உங்களுக்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் துணை இருக்கும் என்பதை சொல்லி நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.